அன்புக்குரிய நண்பர்களை, இப்பொழுதாக நாங்கள் ஒரு மட்டக்களப்பு மாவட்டத்தில் பல வேடந்தாங்கி பறவைகள் இருக்கிற சரணாலயங்கள் நிறைய இருக்கு. அதுல இது ஒரு பழுகாமமும் ஒரு வேடந்தாங்கி பறவைகள் இருக்கிற ஒரு சரணாலயமாகவே காணப்படுது. குறிப்பாக மேலத்தைய நாட்டு பறவைகள், சொல்ல போனா நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா அப்படியான மேலத்தைய நாட்டிலிருந்து வந்த பறவைகள் தான் இந்த பறவைகள். லட்சக்கணக்கில் இருக்கு. ஆனா இப்போதைக்கும் ஆயிரக்கணக்கில் வந்திருக்கு. அதாவது ஈவினிங் டைம், அதாவது ஒரு 5-4:30 லட்சக்கணக்கான பறவைகளை நீங்க சந்திக்கலாம், பார்க்கலாம், கண்டு மகிழலாம். எனவே இந்த பறவைகள் நான் உங்களுக்கு கிட்ட வந்து உங்களுக்கு சூம் பண்ணி காரணம் பாருங்க வாங்க. பறவை அழகா பாருங்க, எப்படி பாருங்க, எந்தெந்த சாதி பறவை இருக்குது பாருங்க. கிட்ட வாங்க, எல்லாம் கிட்ட வாங்க பாருங்க. பறவை அழகா பாருங்க, எல்லாம் மேலத்தைய நாட்டு பறவை. அதாவது இந்த இனப்பெருக்கம் செய்யறதுக்காகவே இந்த நாட்டுக்கு வர. ஏன்னா அந்த ஸ்ரீலங்கா, அதாவது இலங்கை தீவு என்பது நல்ல ஒரு தட்பவெப்பமான ஒரு நல்ல ஒரு சமநிலையான ஒரு சூழல் தரக்கூடிய ஒரு தீவு. அந்த அடிப்படையில தான் இந்த பறவைகள் இங்க இனவிருத்திக்காகத்தான் இங்க வர. அதாவது முட்டைகள் விட்டு குஞ்சு பொறிச்சு அது குஞ்சுகள் பறக்கம் காட்டில இங்கே இருந்து பறந்ததுக்கு பிறகு அந்தந்த நாட்டுகளுக்கு போகும். திருப்பி இனப்பெருக்கத்துக்காக வரும். கிட்ட வாங்க. பாருங்க, லட்சம் கிலோமீட்டர் தாண்டி வருது பாருங்க பறவைகளை பாருங்க. குறிப்பாக மட்டக்களப்பு சொன்னப்பானா, ஒரு மட்டக்களப்பு மாவட்டம் என்பது கடவுளின் வரப்பிரசாதம். அதாவது கடவுளின் தீவு என்றுதான் சொல்லலாம் மட்டக்களப்பு. பாருங்க, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த பறவைகளை நீங்க பார்க்க வேண்டும் என்றால் மட்டக்களப்பு மாவட்டமான பட்டுக்கு வந்துட்டீர்கள்னா, அதாவது பழகாமத்துக்கு போற வழியில், அதாவது மண்டலுக்கு போற வழியில வந்துட்டீங்கன்னா நீங்க இந்த பறவைகளை நீங்க பார்க்கலாம். இது பழகாம வெள்ளாவளிக்கு போற வழி, வெள்ளாவளிக்கு போற வழிக்கு வந்தீங்கன்னா நீங்க இந்த பறவைகளை நீங்க பார்க்கலாம். நீங்க பார்த்து கழுவிங்க. அதுவும் நீங்க ஈவினிங் டைமுக்கு வந்தீங்கன்னா லட்சக்கணக்கான பறவை பார்க்கலாம். இந்த பறவைல பல சாதியான பேர்கள் இருக்கு, ஆனா எனக்கு பேர் சொல்ல தெரியுது இல்லை. எனவே நீங்க கட்டாயம் பாருங்கள். இங்க பாருங்க, நான் இருக்கிறது வேட்டையாடுறதுக்கு அல்ல, இது அழகை காட்டுவதற்காக இருக்கிறது. அது கடைசி வரைக்கும் படாது என்பதை தெரிந்து கொள்ள